ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு திவ்யா திவ்வி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன ரெசிபி பார்க்க போகிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சீரகம், சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, இது 2 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுதுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் தக்காளி எடுத்துக்கோங்க. ஹாஃப் தக்காளி நல்லா மசிகிற மட்டும் வதக்கிக்கோங்க. அது அந்த மசிஞ்சது உங்களுக்கு தெரியுமில்ல. அதுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். தட்டி போட்டாலும் நல்லாயிருக்கும். அதனால் நான் தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் அது சிக்கனோட ஜூஸ் இறங்குற மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கிறோம். வரமிளகா 2ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டிருக்கேன். நான் வேறு எந்த மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் வரமிளகா மட்டுமே காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ மஞ்சப்பொடி, சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா அந்த ஜூஸ் இறங்குற மட்டும் வதக்கி விட்டுருங்க. நல்லா நான் வதக்கி விட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். இதில் போட்டால் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு ஆட் பண்ணிங்கன்னா தேங்காய் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்காய் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஆட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுமே உங்களுக்கு சிக்கன் வெந்துச்சா இல்லையான்னு தெரியும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இப்போ எனக்கு சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. சிக்கன் வதங்கினதுக்கப்புறமா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் சிம்மில் வச்சு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மல்லி இலை தூவி நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். வாங்க சாப்பிட்லாம். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. தேங்க்யூ.